அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஏ லைன் குர்த்தி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி இப்போ நான் சுடிதார் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த சுடிதார் மெட்டீரியலில் நம்மளுக்கு ஈக்குவலாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி கிடச்சிருக்கும். 2.5 மீட்ரு வரும். ஓகேங்களா? அதில் எக்ஸ்ட்ரா பேக் சைடில் இருக்கிற கிளாத்தில் எக்ஸ்ட்ரா போகும். அது வந்து ஹேண்டுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த கிளாத்து விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதை நம்ம ஈக்குவலாக இப்போ மடித்து எடுத்துக்கிறோம். அந்த ஹேண்டுக்காக தனியாக வச்சுருப்பாங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத் வந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஹேண்ட் கொள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால இப்போ நம்ம பேக் சைடாக திருப்பிக்கிறோம். இப்போ மார்க் பண்ணுறதுக்காக உள் சைடில் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதில் டிசைன்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு கரெக்டாக ஈக்குவலாக மடித்து விட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்குது, ஆப்போசிட்டில் 4 கிளாத்தும் ஓப்பன் சைடு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா, எங்கே சுருக்கங்கள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து ஈக்குவலாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா ஷோல்டர் எவ்வளோ ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர் பண்ணுறீங்களோ அதோட மெஷர்மெண்ட்டை எடுங்க. இப்போ நான் இதில் 7 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஹைட்டு எவ்வளோ வேணுமோ, இறக்கம் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவு இறக்கம் கிளாத்தில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஷோல்டருக்கு மெஷர் பண்ணிட்டதுக்கப்புறமா அடுத்தது நெக்குக்கு எவ்வளோ மெஷர் வேணும்னு சொல்லி அதில் இப்போ நம்ம 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 3 இன்ச்சில் இருந்து நம்ம அதில் இருந்து 1/4 இன்ச்சு முன்னாடி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இது ஃபோல்டு பண்ணி தான் மடிப்போம் நெக் சைடு. ஓகேங்களா? அதனால் எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் எவ்வளோ மெஷர் வேணுமோ அதை விட கொஞ்சம் முன்னாடியே மெஷர் பண்ணி எடுத்து அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபோல்டு பண்ணி மடிக்கிறதுனால நம்மளுக்கு அப்புறம் இன்னும் வந்து கழுத்து அகலமாகிடும். அதனால் எவ்வளோ தேவையோ அதை முன்னாடி மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஆம் ஹோல் சைடும் நம்ம எவ்வளோ மெஷர் தேவையோ அதை போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஆம் ஹோலுக்கு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து செஸ்ட் ரவுண்டு எடுக்கிறோம். செஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அந்த அளவை 4 இப்போ நம்ம மடித்து எடுக்கிறப்போ வருது. இப்போ 8 வருதுன்னா 8லேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 9 இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ அதையும் ஒரு கர்வ் பண்ணி விட்டுடுறோம். அதுக்கடுத்தது இப்போ ஷோல்டர்லேருந்து ஹிப்பு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹைட்டு தேவைங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஹைட்டை நம்ம ஷோல்டர்லேருந்து ஹிப் எவ்வளோ ஹைட்டு தேவைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருந்து அந்த ஹிப் சைடு அதோட மெஷரை நம்ம 4 மடித்து அதில் இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கிறோம். அவ்வளவுதாங்க. அடுத்து மேலே வந்து ஷோல்டரில் அட்டாச் பண்ணுறது கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவோ அந்த கிளாத்தை 1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள், ஹிப்பு இதுதாங்க மெஷர்மெண்ட்டு, பாடி மெஷர்மெண்ட்டு, ஷோல்டரு, நெக்கு, ஆம் ஹோலு, ஹிப் சைடு. ஓகேங்களா? செஸ்ட் சைடு இதுதான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது ஹைட்டு எவ்வளவோ அந்த ஹைட்டை ஷோல்டர் சைடில் இருந்து நம்ம இப்போ ஹைட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஹைட் அதிலேருந்து எடுத்து இப்போ எவ்வளோ ஹைட் அவங்களுக்கு தேவையோ அந்த அளவை நம்ம இப்போ போடுறோம். இப்போ 37னா 37ல் நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி அந்த மார்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணதுலேருந்து ஒரே லைனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ ஹிப் சைடில் ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் இருந்து கீழே லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கிராஸிங்காக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஏ லைன் மாதிரி கிராஸிங்காக லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. அதுக்கு அடுத்தது கீழே ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சு நம்ம இப்போ விட்டுறோம். ஓகேங்களா? அடுத்தது எண்டில் முடிஞ்சிருக்கு பாருங்கள், அதில் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படியே கர்வ் மாதிரி கொண்டுட்டு வாங்க. அந்த கர்வ் எவ்வளோ டீப்பாக போகிறீங்களோ அப்போ நம்மளுக்கு வந்து அம்பர்லா டைப் மாதிரி இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம ஒரு லைனை
வேறு எந்த இதுவுமே இல்லைங்க. இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. இதை நீங்கள் கரெக்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஹிப் சைடில் வந்து நம்ம கேர்வ் மாதிரி கொண்டு வரும். ஷார்ப்னஸாக இல்லாமல் ஒரு வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஆம் ஹோல் சைடு இது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ மெஷர் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணணுங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டோம். பாருங்கள், அடுத்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அர்க்காத் பண்ணணுமோ அர்க்காத் அந்த இடத்துங்களில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? போட்டுட்டதுக்கப்புறமா இப்போ இந்த சைட் ஷார்ப்னஸாக இருக்குதுல்ல, இன்னும் கொஞ்சம் கேர்வாக இருந்தால் அம்பர்லா மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால் அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் கேர்வ் மாதிரி வளைச்சி விட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்தது நெக்குக்கு எவ்வளோ இப்போ நம்ம நெக்குக்கு ட்ரா பண்ணி வச்சுருந்தோமோ அதை நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்கிறதுனால அந்த சைடை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பேக் சைடுக்கு இப்போ கட் பண்ணல. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடை எடுத்து அந்த பீஸை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ பேக் பீஸ் சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டை விட பேக் 1 இன்ச்சு இறக்கம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம குர்த்திக்கு கட்டிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதாங்க. கட்டிங் முடிஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ஸ்டார்டிங்கில், அதை ஸ்லீவுக்கு இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதை எடுத்து இப்போ ஸ்லீவுக்கு மெஷர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஹாஃப் கை வைக்கிறாங்க, எல்போ ஹைட் வைக்கிறாங்கன்னா இப்போ நம்ம இந்த கிராஸ் வாட்டில் இப்படியே நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவை நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இந்த ஆங்கிள் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவில் வந்து கீழே அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து சைடில் மேலே ஆம் ஹோல் சைடில் இதுக்கு கிளாத்து பத்தலை. ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம குர்த்திக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பீஸு, அதில் இருந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, எல்லாம் கட்டிங் முடிஞ்சு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.